வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம வந்து இப்போ சவுக்கை பற்றி பார்க்க போகிறோம். சவுக்கு வந்து இப்போ கணிசமான லாபகரமான பயிர். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய நிறைய சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு கேள்விகளை நிறைய கேட்டுக்கிறாங்க. அதுக்கும் விளக்கம் தரேன் நான். இந்த நேரம் வந்து இப்போ கத்திரி சித்திரை மாதம் நடக்குது. இந்த நேரம் கண்ணு வைக்கலாம். நிறைய பேர் கண்ணு இந்த நேரம் வச்சா கும்பில செத்துருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம கொடுக்குற கண்ணு வந்து வேறு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். வெயிலில் வச்சுருப்போம். அதே கத்திரி வெயிலில் வச்சுருப்போம். அதை நீங்கள் எடுத்து போய் நட்டிங்கன்னா ஒன்றுமே ஒரு பழுதும் வராது. 5வது நாள்லேருந்து ரன்னிங் அது துளிர் வர ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்கும். உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. நீ தாராளமாக கண்ணு நடலாம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி இதான் கேட்குறீங்க. தாராளமாக நடலாம். எங்கள் கண்ணுக்கு நான் ஜவாப்துன்னா அதாவது கேரண்டி. அது வந்து நல்லா இருக்கும். ஒன்று கூட பழுதாகாது. முக்கியமானது சொல்லிட்டேன். நிறைய பேர் இதுக்குன்னே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த விளக்கமான வீடியோ. ரெண்டாவது என்னன்னா, கண்ணு விலை கணிசமாக குறைஞ்சிடுது. 3 வரைக்கும் தொட்டுது கண்ணு விலை. இப்போ கண்ணு வந்து குறைஞ்சிடுது. 1.80 2.20 வரைக்கும் இப்போ போகுது கண்ணு விலை. ஸ்பீடு CH5. நம்மக்கிட்ட வேற கண்ணு எதுவும் கிடையாது. நீ தாராளமாக கண்ணுக்கு எவ்வளோ ஒன்றாலும் வந்து நம்மக்கிட்ட வாங்கலாம். எவ்வளோன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் கூட வாங்கலாம். நான் டென்ட்டுலாம் இது வரைக்கும் நான் வீடியோலாம் காட்டுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு மாதிரியா நம்மளுக்கு அது வந்து இதாகும்னு சொல்லிட்டு நான் காட்டுறது கிடையாது. நிறைய பேர் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன வாங்கி கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து ரேட்டு கம்மியில் நம்ம கொடுப்போம். தரமான கன்று கொடுக்குறோம். அதான் நம்மளுடைய கான்செப்டே. நம்ம விவசாயிங்க வந்து நிறைய பேர் வந்து 60 நாள் கண்ணை எடுத்துன்னு போயிட்டு 70 நாள் கண்ணை எடுத்துன்னு போயிட்டு நட்டுட்டு அது வந்து வேஸ்ட் ஆகி போகுது. பாதிக்கு பாதி அவங்க வந்து சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. வீடியோவில் கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது. அதனால வேண்டிய நாங்கள் 100 நாள் முடிச்சாதான் நாங்கள் கொடுப்போம். வேறு ஃபுல்லாக ஃபார்ம் ஆனால் தான் கொடுப்போம். அதே சமயத்தில் வந்து டிஏபி அதிகமாக அடிக்க மாட்டோம். நாங்கள் ஏன் டிஏபி அடிக்க மாட்டோம்னா, பச்சைன்னு வரும். டிஏபி அடித்தோம்னா கொஞ்சம் வாடும். அது வந்து நம்மக்கிட்ட வாடாத அளவுக்கு திட்டமாக அதை வந்து கொஞ்சம் பழுத்தாப்புலேயே இருக்கும். பச்சைன்னு இருக்கும். நல்லா இருக்கும் கண்ணு. நீங்கள் தாராளமாக கண்ணு வாங்கலாம். நீ மார்க்கெட்டு வந்து சவுக்கியை பற்றி எல்லாருமே ஃபோன் பண்ணி மார்க்கெட்டு என்ன ரேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து முழு விளக்கமாக நான் இதை சொல்கிறேன். ரேட்டு வந்து குறையல. 9500 ரூபா டிஎன்பியில் கண்டிப்பாக கொடுத்துக்கின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் இடைத்தரகர்கள் வந்து அதை வந்து இங்கே வேலை சரியில்லை, அந்த கம்பெனியில் கம்மியாக போகுது, அந்த கம்பெனியில் கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு குறைக்கிறாங்க. அது வந்து கம்ம விலை குறைஞ்சிருக்கு. அதனால் வேண்டி இதையும் குறைச்ச மாதிரி சொல்கிறாங்க. 12,000 ரூபாய் வரைக்கும் போச்சு கம்பம். இப்போ வந்து 9500 ரூபாய். இது கட்ட விலையே தான் கம்பமும் போகுது. 10,000 ரூபாய் 9500 ரூபாய் தான் கட்ட விலையே தான் போகுது. இதுதான் உண்மையான ரீசனு. விலை வந்து அதிகமாக குறையாது. திட்டமாக தான் குறையும். இன்னும் ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் குறையும். நான் கூட குறையும் அதிகமாக நினச்சேன். ஆனால் குறையத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1.5 வருஷத்துலேயே கண்ணு நறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம விவசாயிங்க. அது நறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உடனே ரிட்டர்ன் வச்சுக்கினே இருக்கிறோம். 1.5 வருஷத்துலேயே வெட்டுறதுக்கும் ஆள் இருக்காங்க. 2 வருஷத்துலேயும் வெட்டுறதுக்கும் ஆள் இருக்காங்க. அந்த 1.5 வருஷத்து தோப்பையும் நாங்கள் இப்போ காட்டுறேன். நான் நம்மக்கிட்ட வந்து 5 டென்ட்டு 6 டென்ட்டு இருக்குது. அங்கே ஒரு 3 டென்ட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு 3 டென்ட்டு 2 டென்ட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒரு டென்ட்டு வந்து இப்போ கண்ணு இன்னைக்கு போட போகுது. கண்ணு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. 2 டென்ட்டு ரெடியாக இருக்குது. ஒரு 2 லட்சம் கண்ணுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் வந்து நம்ம விவசாயிங்க வந்து தீனி வந்து அந்த ஒரு நபர் வந்து ஒரு விவசாயி வந்து கண்ணு எங்கேயோ வாங்கியிருக்காரு. நம்மகிட்ட கூட வாங்கலை. நம்மகிட்ட வாங்கியிருந்தால் முதல்ல விளக்கமாக சொல்லிவிடுவோம். நாங்கள் அந்த குழியில டிஏபி போட்டு நட்டுக்கிறாரு. கண்ணு பூரா செத்து போச்சு. அதுமாதிரி தயவு செய்து யாரும் செய்யாதீங்க. அவர் ஃபோன் பண்ணி கேட்டார். நான் எடுத்த ஸ்டார்டிங் ஏன் போட்டீங்க, யார் சொன்னதுன்னு கேட்டேன். யாரும் சொன்னாங்களாம். அதை நம்பி அவர் கண்ணுக்கு டிஏபி போட்டு கெமிக்கல் வரும். எருவுன்னா போடலாம். அந்த எருவு கூட திட்டமாக தான் போடணும். அதுமாரி போடக்கூடாது. வெர்சிட்டு நீங்கள் ஓட்டுங்க. வெர்சிட்டு ஓட்டிட்டீங்கன்னா எல்லா பயிருக்குமே வெர்சிட்டு ஓட்டினீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு அவைலபிளாக நல்லா இருக்கும். எருவு கொட்டுங்க. நிறைய எருவு கொட்டுங்க. எதுக்கு எருவு கொட்டுங்கன்னு சொல்கிறேன்னா, அதில் வந்து சூடாமோனாஸ் விரிடின்னு சொல்லிட்டு நுண்ணுயிரிங்க வந்து நிறைய இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து வேளாண்மை துறையில் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. அந்த நுண்ணுயிரிகளை வாங்கிட்டு வந்து அந்த எருவு கூட மிஸ் பண்ணி நம்ம வெர்சிட்டு ஏறு ஓட்டினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த
ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஒன்று வரும். மல்லாட்டைக்கு வந்து அந்த வெள்ளையா பூத்த மாதிரி இருக்கும், அப்படியே மல்லாட்டை வந்து கீழே பூமியிலே நின்றுடும். அதான் அந்த நோய். சவுக்கியை வந்து எங்கன்னா ஒரு செடி வந்து தாக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அந்த மருந்தை வந்து போட்டுட்டு ஏர் ஓட்டிட்டு நீங்க நடுங்க. இது வந்து முக்கியமான வீடியோ. நிறைய பேர் கேட்டதுக்கெல்லாம் விளக்கமா நான் இந்த பதிவு வைக்கிறேன். ரேட்டு எப்போ குறையும்னாங்க. இப்போ குறைஞ்சிடுது. நம்ம இப்போ வந்து தாராளமா நீங்க கண்ணு எப்போ வேணாலும் வாங்கலாம். கத்திரியில கூட வைக்கலாம், மொட்டை வெயில்ல கூட வைக்கலாம். ஆனா தண்ணி ஊற்றி நட்டுட்டீங்கன்னா 10 நாள் சென்னு எரிச்சா கூட ஒன்றாகாது. இதுதான் உண்மை. அதாவது நீங்க வந்து ஐயோ வெயில்ல செத்துருமேன்னு நினைக்க தேவையில்ல. தாராளமா கண்டிப்பா 100க்கு 100 நல்லா இருக்கும், கண்ணு நல்லா இருக்கும். இப்போ வந்து 1.5 வருஷத்துல இப்ப மரத்தினுடைய நிலைமையை இப்ப பாருங்க. 1.5 வருஷத்துல எந்த பெரிய மரம் இருக்குது நம்மளுதுன்னு வந்து பாருங்க. இதுக்கு வந்து 2 தீனி தான் வச்சிருக்கேன். இனிமேட்டு தான் தீனி வைப்போம். ஒரு 2-3 தீனி வச்சுட்டுனா வெட்டிடலாம். இன்னும் ஒரு 6 மாசம் போனாலே வெட்டிடலாம். 2 வருஷம் ஒரு 2 மாசத்துலயே வெட்டிடலாம். அந்த அளவுக்கு பெருத்துரும். லாபகரமான பயிர். நிறைய விவசாயிங்க வந்து முடியல, ஆள் பற்றாக்குறை, முடியலன்றவங்களாம் நிறைய பேர் வைங்க. வந்து தோப்பை பாருங்க. நீங்க சிங்குனியான வந்து 5 வருஷம் காத்து இருக்கணும். ஸ்பீடை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு அதாவது வந்து 2 வருஷத்துல இருந்து 30 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுத்துரும். இது வந்து தண்ணி இறைக்காத தோப்பு. இதை பார்த்துக்குங்க. இது தண்ணி இறைக்காத தோப்பு. இந்த பாதிக்கு இருந்தாண்ட தண்ணி இறைக்காத தோப்பு. ஒரே நாள்ல நட்டது தான். ஆனா தண்ணி இறைக்காது. தண்ணி மழை மட்டும்தான் பாத்துங்குது. நிறைய பேர் மழை இல்லைன்னா செத்துருன்னுவாங்க. இறங்காடு. இது இறங்காடுனா களிப்பு மண். இது கண்ணு சாகாது. நீங்க பாருங்க. இது வந்து தண்ணி இறைக்குது. இது வந்து மாசம் ஒரு தண்ணி இது இறைக்கிறது. இது வேற பாட்டி. இது வேற பாட்டி. இது நம்மளுது. இது வந்து தண்ணி இறைக்கிற தோப்பு. இது வந்து 1.5 வருஷம் ஆகுது. பாத்துங்க. இது இன்னைக்கு வெட்டலாம், இன்னைக்கு கூட வெட்டலாம். இது வந்து 45 டன்னுல இருந்து 50 டன் வரைக்கும் இதுல வந்து ஒரு ஏக்கருக்கு கிடைச்சிடும். 45 டன்னு கன் மாதிரி கிடைச்சிடும். 40 டன்னே கூட வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வேண்டி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மரத்தை வளர விடாம கம்பமே தேவையில்ல, நம்மளுக்கு கட்டை இருந்தா போதும், ஒரு 8000 ரூபாய் 7500 ரூபாய் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நரிக்கிறாங்க. உடனே கண்ணு வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அது முடியாதனால இந்த தொழிலுக்கு வந்தாச்சு. அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. மரக்கூழ் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம அதுக்கு முந்தியெல்லாம் இறக்குமதி பண்ணியிருந்தோம் கூழ். அது வந்து இப்ப நிப்பாட்டியாச்சு. நம்ம மோடிஜி என்ன பண்ணிட்டாரு, அதை நிறுத்திட்டாரு. நம்ம நாட்டுக்கு தேவைக்கு போக பேப்பர் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம், மரக்கூழ் ஏற்றுமதி பண்றோம், அனல் மின் நிலையத்துக்கு ஏற்றுமதி யூஸ் ஆகுது. இது வந்து பல விதத்துல கலைஞ்சு போகுது. சவுக்கு வந்து விலை விடாது. அப்படியே விட்டாலும் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். மீது ஒண்ணு இல்லை. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க. கண்ணு வேணுன்றவங்க தரமான கண்ணு நம்ம கிட்ட வாங்கிக்கிங்க. லொக்கேஷன் போடுறோம் நாங்க. இதே இடத்துல வந்துருங்க. இது வந்து முப்பிலின்ற ஊரு. நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதாவது வந்து சவுக்கியை பத்தி எதனா பிரச்சனை, சவுக்கு மட்டும் இல்ல, எல்லா பயிரும், குண்டுமல்லி ஆகட்டும், ரோஸ் ஆகட்டும், எல்லா பயிரும், நெல் ஆகட்டும், எல்லாத்துக்கும் முழு தீர்வு. எந்த நோயா இருந்தாலும் முழு தீர்வு. மருந்துல இருந்து, நோய்க்கான மருந்துல இருந்து எல்லாத்துக்கும் விளக்கமா நான் பதில் சொல்லுவேன். அதுவும் உண்மையான, அது கண்ட்ரோல் ஆகுற மாதிரி பதில் சொல்லுவேன். நீங்க வந்து எந்த நேரமும் போன் பண்ணலாம். இன்னும் ஒன்றும் பகல்ல மட்டும் பண்ணாதீங்க, நைட்ல மட்டும் ஒரு 7 மணிக்குள்ள பண்ணிடுங்க. ஏன்னா என்னால முடியல போன் வந்ததுதான், அதுக்காக தான். மீது ஒன்றும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணவே மாட்டீங்க. விவசாய சேனல்னா சுத்தமா அதை ஓரம் கட்டிடுறீங்க. ஆனா வாழ்க்கைக்கு தேவையான சேனலே இதான். ஆனா இதை ஓரம் கட்டிடுறீங்க. ஒரு அடுத்த வீடியோ வந்து அதாவது நம்ம மக்கள் வந்து விவசாயி, அதாவது வந்து நம்ம மக்கள் வந்து இந்த செல்லு மூலியமா ஏமாத்துறவங்களை பத்தி முழு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி நான் ஏமாந்தேன் ஆன்றதுக்காக அதனுடைய முழு விளக்கமும் கொடுக்குறேன். அது ஏன்னா முக்கியமான வீடியோ. அது நீங்க பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.